அக்ஷய், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி. ஏட்டா அம்மாமார் நாங்கள் 3 பேர் எலும்பச்சம்பழம் கனியை வீசுதோம். அப்போ மானிட பிறவி. அப்போ 7 ஜென்மம் சேட்டை எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பான்? மானிட பிறவி ஆண் பெண்ணும் 7 ஜென்மம் எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பேன் நீ? இது எங்களுடைய பவர், கடவுள் கொடுத்த பவரில் நாங்கள் வீசி எறிதோம். புரியுதா? எல்லாம் எங்களை வச்சு 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 நாசம் பண்ணி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் எல்லாம் நாசம் பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சுட்டியடா. மானிட பிறவி. கைலாசத்துலேருந்து கணக்கு போடுறோம்டா. ஏண்டா நாங்கள் 3 அம்மாமார் உட்காந்துருக்கோமே கைலாசத்தில், வாரான் இடம் பார்க்க. அப்போ இடம் அது கேட்கான்ல, என் புள்ள கேட்கு. எங்கள் 3 பேர்த்துக்கு எங்கள் புள்ள தானடா அவன், எங்கள் மவன்டா, சொந்த புள்ளடா. கேட்கான் கேள்வி. என்ன கேள்வியாக இருக்கான்? இடம் என்ன, இங்கே என்ன எல்லாம் கேஸ் நடக்கு, நிலுவையில் இருக்குது. அப்புறம் உங்கள் இடத்த நாங்கள் பார்க்கல, பக்கத்தில் இடத்த பார்க்கோங்க. பக்கத்தில் யாருமே அவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளோ கொழுப்பில் வரான், காலை இழுத்துக்கிட்டு வரான், இழுத்து அந்த ஆவலில் வரான். குறைக்காலை ஒடிச்சு விட்ருவார் புறக்கரு. முட்டாப்பேல புறக்கருக்கிற பேருக்குலாம் அப்படியே செட்டி கிராமத்தில் 10 பேர் 20 பேர் கிடப்பான். ஒரு வார்டில் அப்படியே கம்பியை பழுக்க வச்சு இழுத்து 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 தூக்கி தூக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருப்பான். புரிஞ்சுக்கோ, புரோக்கரால் வந்த வேணாம் அப்படின்ட்டார். பூமி அழிக்கிறது புரோக்கர். அடுத்து 10,000 கோடி உள்ளவன் இவனாட வேணாம் அப்படின்ட்டார். பூமி அழிக்கிறது அப்படியே தமிழ்நாடு தான் மெயின் அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். இன்றைக்கி தமிழ்நாடு தான் எனக்கு மெயின். தமிழ்நாட்டில் அடிக்க அடிக்க டெல்லி வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலத்தில் அலர்வான். அந்த மாதிரி அடி தமிழ்நாட்டில் கொடுக்குற குடுப்பு. இராணுவ வீரர், முப்போட வீரர் இறங்கி அடிக்கிற அடியில் துவச்சி போடுவான். 3/4 சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம்டா. கணக்கு விடுதாரு, கணக்கு போடுதோம். நாங்கள் எல்லோரும் பார்த்தியா பார்க்கலடா. பார்க்காம தான் வராமல் இருக்குண்ணே. பாக்கியா பார்க்கலையே, பார்த்து தான் அசால்ட்டாக வரியா? இடங்கன்னு கிடக்குன்னு நினச்சியாடா? இந்த இடத்த வச்சு தான் உலக நாடை பிடிக்காரு. பட்டா போட்டு பவரை போட்டு அடித்தாம்பார் நம்பர். நஞ்சை புஞ்சை டெல்லி வரைக்கும் பிடிப்பார். பூரா 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கை நீதிமன்றத்தில் உட்காந்து எடுக்க விடுவார். எடுக்கையில் தான் எல்லா 10,000 கோடி அரசியல்வாதி பூரா உள்ளே மாட்டுவான். புரியுதா? மாட்டுவான்டா. விவசாயம் இருக்கிற இடம், ஆடை, சாப்பாட்டு உணவு, விவசாயம் எல்லாம் கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொரு எல்லா மாநிலத்திலையும் வெவ்வேறு விளைச்சல் கொடுத்துருக்காரு. அந்த மண் தரைக்கு அதை மாற்றி மாற்றி வச்சு சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இப்படி அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்குறதுக்கான பூமியில் கொடுத்துருக்கேன். ராஸ்கல் பிதிக்கி எடுத்து போடார். ஏலே எல்லா 2ஆம் நம்பர் பார்க்குறவன் இடத்துல பூரா 3 பேர் 4 பேர் 5 பேர் ஒரு ஆள் 2 ஆள் சாவத்தான் செய்வான். அதுக்கு 20 லட்சம் 50 லட்சம் நீ கெட்டித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒட்ட உருவி கம்பெனியை பூரா பூட்ட வச்சுருவார். ஒழுங்கா போ. கடவுள்ரா, கடவுளை அவமதித்து இன்னும் நாக்கை வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த நாக்கு கணக்கு போட போகிறாரு. இப்போ எங்கே குத்தணும், எங்கே அடிக்கணுங்கிற கணக்கு போட்டோன்னே அந்த பவரால் எல்லாம் நுப்பாட்டிடுவார். இடத்த நுப்பாட்டினார். இப்போ நாக்கை நுப்பாட்டணும். நாக்கு கணக்கு ஏற்கனவே உள்ளே போட்டாங்க. விஷ்ணு, பிரமா, நந்தி எல்லோரும் போட்டாங்க. இப்போ நாங்கள் 3 அம்மாமார் போடுறோம் நாக்கை. அந்த நாக்கை வச்சு தானே சேட்டை பண்ணுதான். அந்த நாக்கு முதல் கணக்கு எதில் போடுதாரோ கடவுள். கால் சத்தியம்டா.